Hello friends, welcome to my channel. Today we'll see a few questions related to UGC NET examination from the subject Home Science in the unit Child Development. Okay, first coming to the questions. The membrane which surrounds the amnion from which tiny finger-like villi emerge is called the what? I mean it's called what? Okay. So என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, ஒன் இஸ் பிளசென்டா, செகண்ட் ஒன் இஸ் ஆம்னியான், தேர்ட் ஒன் இஸ் கார்னியான், நெக்ஸ்ட் இஸ் அம்பிளிக்கல் கார்ட். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி கொஸ்டின். ஓகே, ஸோ கொஸ்டின் இஸ் தட் மெம்ப்ரேன் விச் சரவுண்ட்ஸ் தி ஆம்னியான். ஓகே, ஸோ ஆம்னியானை சரவுண்ட் பண்ணி இருக்கிற மெம்ப்ரேன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஆப்ஷன்லேயே ஆம்னியான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஆம்னியானை சரவுண்ட் பண்ணியிருக்க மெம்ப்ரெயின் எது, அந்த மெம்ப்ரெயின்லேருந்து ஃபிங்கர் லைக் வில்லை வந்து இமர்ஜ் ஆகும் அப்படின்றது தான் சென்டென்ஸ். இந்த ஆம்னியான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆம்னியான்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. ஆம்னியான் அப்படின்னா இட் இஸ் அ மெம்ப்ரெயின். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி எப்படின்னா இட் இஸ் லைக் அ சாக், ஒரு பேக் மாதிரி ஒரு மெம்ப்ரெயின் அலாங் வித் த ஃப்ளூவிட், உள்ளுக்குள்ளார ஃப்ளூவிடோடு இருக்கும். ஓகே, ஸோ அந்த மெம்ப்ரெயினுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆம்னியாட்டிக் சாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதில் இருக்க ஃப்ளூவிடுக்கு வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூவிட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த பேக் மாதிரி சாக் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா, உள்ளார இருக்க எம்ப்ரியோவை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்காக இந்த ஒரு ஃப்ளூவிட் வந்து சரவுண்ட் ஆகி இருக்கும். ஓகே, அண்ட் அதர் ஒன் இஸ் லேட்டர் ஆன் தி எம்ப்ரியோ வந்து க்ரோ ஆகி ஃபீட்டஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூவிடில் தான் ஃப்ளோட் ஆகிட்ருக்கும். ஓகேவா, ஸோ இது இருக்கிறது ஆம்னியான். இப்போது இந்த ஆம்னியானை சரவுண்ட் பண்ணி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. அது பேர் என்ன அப்படின்னா அதுதான் கார்னியான். ஓகே, ஸோ இந்த கார்னியான் வந்து எதால் ஆனது அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் கொலாஜன். அண்ட் இது வந்து மெயின் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இது வந்து வளர்கிற ஃபீட்டஸுக்கு இல்லாட்டி வளர்கிற எம்ப்ரியோக்கு வந்து தேவையான நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜனையும் சப்ளை பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த கார்னியான். ஓகே, அண்ட் இந்த கார்னியானுக்கு வெளியில் இது வந்து ஒரு அவுட்டர் லேயர் மாதிரி இருக்குது அப்படின்னா உள்ளார இருக்கிற லேயர் வந்து ஆம்னியான். ஓகேவா, ஸோ இந்த மேலே இருக்கிற கார்னியான்லேருந்து என்ன ஆகும்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது பேர் என்னன்னு சொல்கிறோன்னா வில்லை. ஓகே, ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க வில்லை அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த வில்லை தான் என்ன பண்ணுன்னா விச் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் தி எம்ப்ரியோ. ஓகேவா, ஸோ இந்த வில்லை வில் ஹெல்ப் இன் இம்ப்ளான்டேஷன். என்ன இம்ப்ளான்டேஷன் ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் இட் இஸ் ஃபார்ம் இட் கெட்ஸ் இம்ப்ளான்டட் இன் தி யூட்ரஸ். ஓகே, ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு. ஸோ இதில் எல்லாமே வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு தி மெம்ப்ரெயின்ஸ் விச் இஸ் ஃபார்ம்ட், but we should know which is connected with what. Another one is the umbilical cord. So இந்த இடத்துல umbilical cord அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா umbilical cord is that a flexible or coiled like structure. Okay, so this umbilical cord helps in transport of same thing oxygen and nutrient. Okay, another one is placenta. Placenta அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it is a temporary body organ which is developed during pregnancy. It is a lining of the uterus. This also helps in supply of oxygen and nutrients. Okay, so everything is interconnected to each other during pregnancy. And the thing which you should understand is that இந்த ஆம்னியான் இருக்குது, ஆம்னியானை சுற்றி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது, அந்த லேயர்லேருந்து வில்லை ப்ரொஜெக்ட் ஆகுது, அந்த வில்லை தான் இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ த கொஸ்டின் வந்து விச் இஸ் கனெக்டட் வித் ஆம்னியான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இட் இஸ் தி கார்னியான். கார்னியான் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓவர் ஹியர். ஓகே, நவ் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, பை த 4th day of pregnancy a fluid filled ball known as dash. ஓகே, ஸோ எவ்ரிதிங் ஓவர் ஹியர் இது எல்லாமே எதோட ரிலேட் ஆகிருக்குன்னா it is related to fertilization. Okay, so it is everything is related to fertilization. Once fertilization நடந்துருச்சு அப்படின்னா what are the cells that is forming அப்படின்றத பற்றி தான் the question is given over here. Okay, so இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா thromboplast,
அடுத்தது என்னன்னா பிளாஸ்டோசைட், எம்ப்ரியானிக் டிஸ்க், யோக் சாக், அப்படி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபர்ஸ்ட் வந்து எது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இட் இஸ் தி பிளாஸ்டோசைட். ஒன்ஸ் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு நடந்துருச்சுன்னா வித்தின் 4 to 6 days, ஓகே. ஸோ 4 to 6 daysக்குள்ளார பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம் ஆயிருக்கணும்னா பிளாஸ்டோசைட் ஃபார்ம் ஆயிருக்கணும். தென் ஃப்ரம் ஹியர், அதாவது டிவிஷன் ஸ்டார்ட் ஆகி, டிவிஷன் ஆஃப் செல்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 4 cells 4 to 8 cells கிட்ட ஃபார்ம் ஆகி ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஓகே. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன்னா பிளாஸ்டோசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளாஸ்டோசைட்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது மேலே ஒரு அவுட்டர் லேயர் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா த்ரோம்போபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த எம்ப்ரியானிக் டிஸ்க் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த எம்ப்ரியானிக் டிஸ்க் அப்படின்னா என்னென்னா இது வந்துட்டு ஒரு இம்ப்ளான்டேஷனுக்காக ஃபார்ம் ஆகிற ஒரு இன்னர் மாஸ் ஆஃப் செல்ஸ். ஓகேவா. அதாவது இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி இம்ப்ளான்டேஷன். ஒன்ஸ் இம்ப்ளான்டேஷன் நடந்த உடனே ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு செல்ஸ். ஓகேவா. ஸோ இந்த செல்ஸ் பார்த்திங்கன்னா 2 லேயர் ஆஃப் செல்ஸ் இதில் ஃபார்ம் ஆகும். என்னென்ன லேயர் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒன் இஸ் எபிபிளாஸ்ட், another ஒன் இஸ் ஹைப்போபிளாஸ்ட். இந்த எபிபிளாஸ்ட் ஹைப்போபிளாஸ்ட் ரெண்டும் சேர்ந்து சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறோன்னா எம்ப்ரியானிக் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் அது கூட இன்னொரு இது வந்து யோக் சாக். யோக் சாக்ன்றது ஏர்லி ப்ரெக்னென்சிக்கு தேவையான நரிஷ்மெண்ட், அதாவது எம்ப்ரியோவுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஆகிறது தான் யோக் சாக். ஓகேவா. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 4th day ஆஃப் ப்ரெக்னென்சி என்ன ஃபார்ம் ஆகும் ஒன்ஸ் தி ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். நெக்ஸ்ட் அந்த 4th day அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இட் இஸ் தி பிளாஸ்டோசைட். தென் ஒன்லி என்னது த்ரோம்போபிளாஸ்ட் இதெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஓவர் ஹியர் இட் இஸ் தி பிளாஸ்டோசைட். Okay, next, coming to the next question. The first indication of pregnancy is the raise in the level of what? Okay va. So enna actually இது everything in the question எல்லாமே it is related to எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா it is related to the hormones. Okay. So pregnancy அப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் ரிலேட் ஆகி இருக்கிறது தான் என்னது all these options. Okay. First one is MSH. It is not all the hormones related to pregnancy. Question is that indication of pregnancy க்கு என்ன ஹார்மோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஒரு ஹார்மோன் வெவ்வேறு ஃபங்க்ஷன் இருக்கும். பட் we should find out which is related with pregnancy. Okay. ஸோ MSH அப்படின்னு எடுத்திங்கன்னா it is the melanocyte stimulating hormone. ஸோ இந்த ஹார்மோன் வந்து எங்கேருந்து செக்ரீட் ஆகுதுன்னா it is secreted from the pituitary gland and the hypothalamus. இதோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஃப்ரம் யூவி ரேஸ், அதுக்காகவும் பிக்மெண்ட் டெவலப்மெண்டேஷனுக்காகவும் அண்ட் ஆல்சோ இட் கண்ட்ரோல்ஸ் தி appetite. ஓகே. ஸோ அதெல்லாம் ரிலேட் ஆகிருக்கிறது MSH. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் LH. இந்த LH தான் எதோட ரிலேட் ஆகிருக்குன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு மென்சுரேஷன், menstrual cycle and also related to the release of the egg. Okay, from the ovary. Okay. ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓவுலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் சொல்கிறோம். அந்த ஓவுலேஷன் நடக்கணும்னா எந்த ஹார்மோன் அதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா திஸ் லியூட்டினைசிங் ஹார்மோன். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் அந்த ஓவம் வந்துட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ்க்கு எங்கே போக முடியும்னா ப்ரெக்னென்சி நடக்கும். ஓகேவா. ஸோ அதனால் திஸ் ஹார்மோன் இஸ் கனெக்டட் வித் ப்ரெக்னென்சி. ஓகே. நெக்ஸ்ட் இந்த HPL அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது என்ன அப்படின்னா இது வந்து ஹியூமன் பிளசென்டல் லாக்டோஜன். ஓகே. ஸோ திஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி பிட்யூட்ரி. இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு பிரெஸ்ட் ஃபீடிங். ஓகேவா. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங்காக உருவாகிற ஒரு ஹார்மோன். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் HCG. திஸ் HCGன்னு இருக்கு இல்லையா, this is actually is known as human chorionic gonadotropin. ஓகேவா. ஸோ இது வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா பிளசென்டா. ஆல்ரெடி நம்ம முன்னாடி இருந்த ஒரு கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, பிளசென்டான்னு பார்த்தோம். ஸோ இந்த பிளசென்டாவில் பார்த்திங்கன்னா அதில் இருக்க சின்சைட்டோ த்ரோம்போபிளாஸ்டிக் செல்ஸ், அந்த செல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் இந்த HCG. ஓகே. ஹியூமன் chorionic gonadotropin ஹார்மோன். ஓகே. ஸோ இதோட மெயின் ரோல் என்னன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் தி என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி
corpus luteum, and also it helps in the stimulation of the stimulates and also helps in secretion of progesterone. Okay, so everything are hormone, but we should understand which hormone is related with pregnancy. அதோட ரிலேட் ஆயிருக்க ஹார்மோன் எது அப்படின்னா it is the luteinizing hormone. Okay, next we will go to the next question. Sperm can live up to dash days. Okay, so the options given over here is 3, 5, 2 and 6. Okay va, so இதில் வந்துட்டு என்னன்னா the sperm can actually live up to, it is up to 6 days. Okay, and in that also, if now more technologies have come, if it is kept in a frozen state, okay, frozen state la vechona, even we can preserve it up to decades. Okay va, so 10 வருஷத்துக்கு மேலே கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை சேவ் பண்ணி அந்த செல்லை வச்சுருக்க முடியும். ஓகேவா, பட் ஜென்ரலி sperm cell can live up to 6 to 7 days. ஓகேவா. Okay, next going on with the next question. An infant, if born below their expected weight, considering the length of the pregnancy, is referred to as, whether it is a preterm infant or full term infant, small for date infant or large for date infant. Okay, so இதில் வந்துட்டு we should understand these terminologies. என்ன understand பண்ணிக்கணும்னா, if the infant is born below expected weight அப்படின்னா என்ன அர்த்தம், நார்மல் வெயிட்டாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த நார்மல் வெயிட் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க வெயிட் கூட கம்மியாக பிறந்தா, ஓகேவா, எக்ஸ்பெக்டட் வெயிட் கூட பிலோ அப்படின்ற வேர்ட். ஓகே, we should note down this. Next is that the question again it continues that it is considering the length of the pregnancy. ஓகேவா, ஸோ length of the pregnancy previous videosல நான் சொல்லியிருப்பேன். pregnancy வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீக்ஸாக எடுத்தோன்னா it should be 40 weeks. ஓகேவா, ஸோ 40 weeks தான் ஒரு ப்ரெக்னென்சியோட என்னது ஃபுல் வீக்ஸ். ஓகே, டோட்டல் வீக்ஸ் should be 40. ஸோ இப்போ இது என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் வெயிட் கன்சிடரிங் த லென்த் ஆஃப் த ப்ரெக்னென்சி. இப்போது ப்ரெக்னென்சி இருக்கிற அந்த வீக்குக்கு எடுத்து பார்த்தோன்னா அந்த பேபி வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற வெயிட்டுக்கு விட எக்ஸ்பெக்ட் பண்ணுற வெயிட் விட கம்மியாக இருந்தால் அந்த பேபியை என்னான்னு சொல்லுவோம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் இஸ் ப்ரீடேர்ம் இன்ஃபென்ட். ஃபஸ்ட்டு ப்ரீடேர்ம் இன்ஃபென்ட் அப்படின்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரீடேர்ம் இன்ஃபென்ட் அப்படின்னா த இன்ஃபென்ட் விச் இஸ் born alive பட் இட் இஸ் born before 37 weeks. 37 வாரத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தை பிறந்துருது. ஓகேவா, பட் இட் இஸ் அலைவ். அப்படி அந்த குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா அந்த குழந்தை என்ன சொல்லுவோம்னா ப்ரீடேர்ம் இன்ஃபென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இஸ் ஃபுல் டேர்ம் இன்ஃபென்ட். ஃபுல் டேர்ம் இன்ஃபென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் அ நார்மல் இன்ஃபென்ட், அதாவது 40 வீக்ஸ் ஓகே கரெக்டாக கம்ப்ளீட் ஆகி பிறந்தா இட் இஸ் இன் ஃபுல் டேர்ம் இன்ஃபென்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் கம்மிங் ஓவர் ஹியர் டு தி ஆன்சர், ஸ்மால் ஃபார் டேட் இன்ஃபென்ட். ஸ்மால் ஃபார் டேட் இன்ஃபென்ட்னா தட் இஸ் வாட் இஸ் தட் தி எக்ஸ்பெக்டட் வெயிட், அதாவது வி கால் தட் ஆஸ் இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் வந்து அந்த குழந்தைக்கு அந்த 40 வீக்ஸோ இல்லை 37 வீக்ஸா 36 வீக்ஸில் எப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறோமோ அந்த வாரத்துக்குரிய வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப கம்மியான வெயிட்டோடு அந்த குழந்தை இருக்குது வளருது அப்படின்னா, அப்படி இருக்க குழந்தைய அந்த மாதிரி இப்போ 40 வாரத்தில் அந்த குழந்தை பிறக்குது, ஆனால் அதோடய வெயிட் வந்து 40 வாரத்துக்குரிய வெயிட் கிடையாது, அது கூட ரொம்ப கம்மியான வெயிட்டில் பிறக்குது, 2 கிலோ 2.5 கிலோ இப்படி தான் பிறக்குது அப்படின்னா ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் வெயிட் வந்து 3 kgs to 3.5 kgs, அது கூட கம்மியாக பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைய தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்மால் ஃபார் டேட் இன்ஃபென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான் அடுத்த ஆன்சர், அதாவது லார்ஜ் ஃபார் டேட் இன்ஃபென்ட். அதாவது த சைல்ட் வில் பி பார்ன், அந்த பேபி வந்துட்டு 40 வீக்ஸில் பிறக்கும், பட் என்னன்னா எக்ஸ்பெக்டட் வெயிட்டுக்கு விட 4 kgs 4.5 kgs அப்படி பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை என்ன சொல்லுவோம்னா லார்ஜ் ஃபார் டேட் இன்ஃபென்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த ஸ்மால் ஃபார் டேட் இன்ஃபென்ட்னு சொல்கிறோம்னா இதுக்கு இன்னொரு டெர்மினாலஜியும் கேட்கலாம் நமக்கு, என்னது SGA அப்படின்னு கேட்கலாம், அதாவது ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷ்னல் ஏஜ் அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே சேம் டெர்மினாலஜி தான். ஸ்மால் ஃபார் டேட் இன்ஃபென்ட்னாலும் ஒன்று தான், அடுத்தது வந்துட்டு ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷ்னல் ஏஜ் அப்படின்னு கேட்டாலும் இட் இஸ் த சேம். ஓகே, thank you friends.